பூச்சிகள்லாம் இருக்கு, இதை கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து விவசாயிகளுக்கு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையோட சொன்ன சோறுகள் அந்த திசுக்களை எல்லாம் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த தென்னை மரம் வந்து வலு இழந்து பகுதியில் நீர் வடிது ஒரு அரைத்தட்டு காளான் இருக்கு. இது வந்து சேலம் ராஜேஷ் பிசின் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே 8ல மேகாலயால வாக்கு மரத்துக்குள்ள இருக்கிறது இல்லை. கொஞ்சம் காத்து அடிச்சாலும் இந்த பேலன்ஸ் இழந்து இந்த மரம் வந்து இப்படி முறிஞ்சு விழுந்துருச்சு. பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்போ பாக்கு வந்து அளவுக்கு அதிகமா நடவு ஆயிட்டு இருக்கு. அளவுக்கு அதிகமா நடவு ஆக ஆக பிரச்சனைகளும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது இயல்புதான். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணாரியம்மனுடைய டிஜிஎம் சார் வந்து ஆந்திரா போயிருந்தாரு. அப்ப வந்து சிகப்பு கூன்வண்டு ரெட் பாம் பீவல் தென்னையை தாக்கக்கூடிய சிகப்பு கூன்வண்டு பாக்கையும் தாக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை எங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ அவருக்கு நாங்கள் வந்து பதிலளித்தோம். சார் நம்ம பக்கம் இன்னும் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டோம். ஆனா அவர் சொன்ன மாதிரியே நேத்து தாராபுரத்துல இருந்து ஒரு கஸ்டமர் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎன் பாளையத்துல இருந்து மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து கடைக்கு இந்த பீஸை கொண்டு வந்து, சார் என்ன பிரச்சனை, அப்படி மரங்கள் 13 மரங்கள் சாய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. மறுபடியும் டிஎன் பாளையம் போயிட்டு மறுபடியும் சாயந்தரமா வந்துட்டு அந்த பூச்சிகள் அந்த பூச்சிகள்லாம் இருக்கு, இதை கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து விவசாயிகளுக்கு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையோட சொன்ன டிஎன் பாளையம் மகேந்திரன் விவசாயிகளுக்கு முதல்ல வணக்கத்தையும் நன்றியும் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்டிருக்கிற இன்னொரு விவசாயி பாதிக்கப்படக்கூடாது, இதுக்கான முயற்சிகளை நீங்க எடுங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பக்கம் நாங்கள் தேட ஆரம்பிச்சோம், பேச ஆரம்பிச்சோம். அதன் மூலியமா ஒரு சில டிப்ஸுகளை விவசாயிகளுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். பதிவுக்குள்ள போகலாம். தென்னை மரத்துல சிகப்பு கூன்வண்டு வந்து உள்ள போக ஆரம்பிக்கும். உள்ள போயிட்டு அந்த சோறுகள் அந்த திசுக்களை எல்லாம் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த தென்னை மரம் வந்து வலு இழந்து காணப்படும். ஒரு பெருத்த காத்து வந்து தென்னை மரத்தை தாக்குச்சு அப்படின்னா அந்த தென்னை மரம் வந்து உளுந்து முடிஞ்சு போயிடும். சிகப்பு கூன்வண்டுக்கான அறிகுறி, வாடல் நோய்களுக்குண்டான அறிகுறி 2 இருக்கு. 2க்குமே நீர் தான் வடியும். மரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நீர் வடியும். இந்த 2ஐயும் உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுறதுக்காக 2 புகைப்படங்களை உங்களுக்கு காட்ட போறேன். அது வந்து நம்மளுடைய வாடிக்கையாளரான சேலத்திலிருந்து ராஜேஸ்வரி அக்கா காலையில ஒரு புகைப்படத்தை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து அடிப்பகுதியில நீர் வடிது ஒரு அரைத்தட்டு காளான் இருக்கு. இது வந்து சேலம் ராஜேஸ்வரி அக்கா அனுப்புனது. இது வந்து என்ன அப்படின்னா வாடல் நோய். அதே நேத்து வந்து வாடிக்கையாளர் வந்து கொடுத்துருக்காரு. டிஎன் பாளையத்துல இருந்து மகேந்திரன் அப்படிங்கிற அண்ணன் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து மேல இருந்து நீர் வடிஞ்சு மரம் வந்து உடைஞ்சிரு. கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசின் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே வண்டு உள்ள போயிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? தென்னை மரத்துல எப்படி தாக்குது அப்படின்னா, நம்ம தென்னை மரத்தை சிறை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணும்போது அங்க ஒரு காயங்கள் ஆகும்போது அந்த காயத்துல நீர் வடிய ஆரம்பிக்கும். அந்த நீரினுடைய வாசத்துக்கு தான் இந்த வண்டுகள் படையெடுத்து அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இந்த டிஎன் பழத்து விவசாயி வந்து 1 மாதங்களுக்கு முன்னாடி காய் வந்து எடுத்திருக்காரு. அப்போ சில காயங்கள் ஆயிருக்கு. அந்த காயத்தை நோக்கி இந்த வண்டுகள் வர ஆரம்பிக்குது. அப்படியே உள்ள வந்த வண்டுகள் காயம் ஆகாத மரங்களையும் தாக்க ஆரம்பிக்கும். முடிந்த அளவுக்கு விவசாயிகள் மரத்தை காயம் பண்ணாதீர்கள். காயம் பண்ணீங்கன்னா இந்த வண்டுக்கு இன்னும் ஏதுவா போயிடும். இந்த வண்டுகள் பார்க்க எப்ப தாக்க ஆரம்பிச்சது அப்படின்னா 2008ல மேகாலயால முதல்ல இந்த வண்டுகள் தாக்குனதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எங்க டிஜிஎம் சார் சொன்னது வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் தாக்கியிருக்கு. இப்பத்தான் நம்ம தமிழ்நாட்டை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தென்னை மரத்தின தாக்கின வண்டுகள் வந்து
குஞ்சுகளும் வண்டுகளும் உள்ளேயே பார்க்க முடியும். இந்த பாக்கு மரத்துல வர்ற வண்டுகள் பாக்கு மரத்துக்குள்ள இருக்கிறது இல்லை. 80% இந்த வண்டுகளையும் குஞ்சுகளையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது அந்த பதிவிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. அதை உங்களுக்கு விசிபிளா காட்டுறேன். கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. இந்த மரம் தான் வண்டு தாக்கப்பட்ட மரம். இந்த இடத்துல வண்டு உள்ள போய் இந்த சோறுகளை எல்லாம் இது சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு கீழே ஒரு அரை அடியில நீர் வடிய ஆரம்பிச்சிருக்கு. அது பிசில் மாதிரி வடிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலையும் எந்த பிரச்சனையும் இந்த பாக்குல இல்லை. இதுவே வாடல் நோயா இருந்ததுன்னா இந்த உள்பகுதி எல்லாம் கருப்பா மாறி இருக்கும். ஆனா இங்க அந்த சிம்டம்ஸ் இல்லை. இந்த வண்டு சாப்பிட்ட சிம்டம்ஸ் தான் இருக்கு. இதுக்குள்ள போய் இந்த வண்டுகள் கொஞ்சம் சோறுகளை சாப்பிட்டாலும் இந்த மரம்னுடைய சுற்றளவு ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தாலும் உயரம் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கிற காரணத்தாலும் கொஞ்சம் காத்து அடிச்சாலும் இந்த பேலன்ஸ் இழந்து இந்த மரம் இப்படி முறிஞ்சு விழுந்துருச்சு. அதை உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். இதை நம்ம கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னா, இனக்கவர்ச்சி பொறி இருக்கு. அந்த இனக்கவர்ச்சி பொறியை ஏக்கராவுக்கு 1 வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வர்ற வண்டுகள் அந்த இனக்கவர்ச்சி பொறியால ஈர்க்கப்பட்டு அதுக்குள்ளேயே விழுந்துரும். இது தென்னைக்கும் ஒரே இனக்கவர்ச்சி பொறி தான், பாக்குக்கும் ஒரே இனக்கவர்ச்சி பொறி தான். ரெட் பாம் பீவல்னு சொல்லுவாங்க. தென்னைக்கு காண்டாமிருக வண்டுக்கு வைப்பாங்க, அதுக்கு இது தேவையில்லை. சிகப்பு கூன் வண்டுக்கு உண்டான இனக்கவர்ச்சி பொறியை மட்டும் நம்ம வச்சு விட்டா போதும். 2 டிப்ஸை நான் இதுக்கு சொல்றேன். ஒன்று மரங்களை காயம் பண்ணாதீர்கள். 2வது என்ன அப்படின்னா, இனக்கவர்ச்சி பொறியை இப்போதைக்கு முதலுதவியா நீங்க இதை வையுங்க. ஒரு ஏக்கராவுக்கு ஒரு இனக்கவர்ச்சி பொறியை வச்சு விடுங்க. இப்போதைக்கு இதுக்கான மருந்துகளை தீர்வுகளை சொல்றோம். இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்களுடைய டிஜிஎம் சாரையெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு இதுக்கான மருந்துகளை அவங்கள கேட்டு கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பதிவில் இதை பற்றி போடுறேன். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை. தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம், ஒரு செரிக்கலை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.